இந்த ஒரு ரொம்பவே பெரிய ஒரு ப்ராப்ளம் வந்து போயிடுச்சு. இங்கே பாருங்க பா, ஃபுல்லாக கரையான அரைச்சிடுச்சு. இந்த இடத்துல வந்து பாம்பு ஆரல்ஸ் இந்த எலிலாம் இருக்கும். நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்ட் 2 ஆஃப் கிளீனிங் கார்டன் தான். பட் ஆக்சுவலி வந்து இதுக்கு முன்னாடி, அதாவது அந்த வீடியோ போட்டு நியர்லி 15 days கழிச்சு நான் வந்து இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். பட் அந்த திஸ் 15 டைம் கேப்லேயே வந்து நான் வந்து நிறையவே சேஞ்ச் பண்ணியாச்சு. மேஜர் சேஞ்சஸ் இல்லை, மைனர் சேஞ்சஸ் தான். அதாவது சில செடிங்கள்லாம் எடுத்து இந்த பக்கம் வச்சு அங்கே வந்து கொஞ்சம் நிறையவே வேலை இருக்குது. வேலை போயிட்டுருக்குது இல்லை, வேலை செய்யணும். பட் அதுக்கான ப்ராசஸ் மட்டும் இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு. பிகாஸ் காலேஜ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக போகணும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ எல்லாரும் ஃபுல்லாக பாருங்கள். பட் யார் யாருக்கெல்லாம் செடி பிடிக்குமோ, ஒரல்ஸ் நீங்கள் வீட்டில் என்னென்னலாம் செடி வச்சுருக்கீங்களோ, ஒரல்ஸ் இந்த வீடியோ பார்த்துருக்கிறேன் நீங்கள் வந்து வீட்டில் செடி வச்சுருக்கீங்களா, இந்த மாதிரி கார்டன் வந்து மெயின்டைன் பண்ணுங்களா சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுருந்தா மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே ஆஸ் யூஷுவல் வந்து கூட்டி வச்சாச்சு. இதை மட்டும் எரிச்சிடணும். பட் இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைம் இங்கே எரிக்கிறது. இதுக்கப்புறம் பின்னாடி தான் போயிருக்கணும். பின்னாடி வந்து ஒரு ரொம்பவே பெரிய ஒரு ப்ராப்ளம் வந்து போயிடுச்சு மரத்தில் வந்து. ஸோ அது வேறு பார்க்கணும். இங்கெல்லாம் வந்து ஆல்ரெடி இதெல்லாம் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னதுன்னா, இந்த மாதுளை செடி மட்டும் இன்னும் லைக் ரொம்ப இயர்லி 1 yearக்கு மேலே பார்த்துட்டேன் நான். ஆனால் இப்போ தான் வளரவே ஆரம்பிச்சிருக்குது. இந்த இடத்துல தான் நான் வந்து கொஞ்சம் மைனர் சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறதுக்கான பிளான்னா, ஸோ இந்த மாதிரி கல் இருக்குதுல்ல, இந்த மாதிரி சிமெண்ட் பிளாக்ஸ். ஸோ இந்த பிளாக்ஸ் வந்து இந்த ஹைட்டுக்கு வந்து திஸ் ஹைட்டுக்கு வந்து இந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டு, இந்த இடத்துல லைக் ஃபுல்லாக மண் போட்டு இந்த இடத்துல செடி வச்சிட்டோம். பிகாஸ் ஸ்டெப்ஸ்லாம் வந்து கொஞ்சம் இதாகிட்டே வருது, லைக் இன்னும் அழுக்காயிட்டே வருது. அண்ட் அதோடய ஃபார்ம் வேறு மாறிட்டே வருது. இப்படி இங்கே இருக்கிற செடிகள் இந்த இது மண் போட்டு கட்ட போகிறோன்னு சொன்னாலும், ஸோ அதில் வந்து மெயினாக வைக்க போகிறது என்னதுன்னா, சில லைக் இந்த மாதிரி ரூட்டெலாம் தொட்டியே உடச்சிட்டு வருது. செடிலாம் தொட்டியே உடச்சிட்டு அது ரூட்டாக வெளில வருது. ஸோ அதெல்லாம் தான் வந்து ஷிஃப்ட் பண்ணணும். நம்ம பண்ணோம்ல, ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்போ நல்லா இருந்துச்சு. இப்போ லைட்டாக கொஞ்சம் வந்து அழுக்காயிட்டே வருது. ஸோ அதனால் இதையும் கிளியர் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பண்ணவே இல்லை. ஸோ இந்த மரத்துக்கும் அந்த மாதிரி ஒரு லைக் வால் மாதிரி கட்டி தண்ணி ஊற்றுறதுக்கான இடம் போடணும். அண்ட் இந்த குழிக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியல. இந்த தண்ணிக்கும் கொஞ்சம் அந்த மாதிரி வால் மாதிரி கட்டணும். பட் இப்போ இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னா, இந்த தண்ணியில் வந்து இவ்வளோ கம்மியாக வந்து லைக் இந்த ஓட்டையாக இருக்குல்ல, இதெல்லாம் வந்து கரையை அடைச்சிருக்கு. பட் இதோட மேஜர் விஷயம் என்னன்னா, நான் பின்னாடி காமிக்கிறேன். ஓகே, ஸோ வாழை மரம். ஸோ தென்னை மரத்தில் வந்து நான் ரீசெண்டாக எங்கள் தாத்தா வந்து கார்டனிங் பண்ணிருக்கும் போது இங்கே பாருங்க பா, ஃபுல்லாக கரையான அரைச்சிடுச்சு. இதான் வந்து இவ்வளோ அஃபெக்ட் பண்ணும் பாருங்கள் இப்பா. அதனால தாத்தா வந்து ஃபுல்லாக பூச்சி மருந்து அடித்து கல்லுப்பு எல்லாமே போட்டார். இப்போ வந்து எரிச்சிட்ட பிறகு இங்கே தான் நெக்ஸ்ட்டு முடிச்சுட்டு, இதுக்கப்புறம் வந்து அங்கே எரிச்சிட்டு அதோட லாஸ்ட்டு, அதுக்கப்புறம் இங்கே தான் எப்போவுமே எல்லாமே எரிக்கணும். பிகாஸ் அங்கே வந்து ஓவர் ஹீட் ஆகிறதுனால வேணாம். அண்ட் இதுக்கும் அந்த மாதிரி வால் மாதிரி கட்டணும். இங்கேயும் அந்த வால் மாதிரி செய்யணும். பட் பின்னாடி வந்து இப்போதைக்கு இன்றைக்கி ஒன்றும் பண்ண முடியாது. பிகாஸ் டைம் ஆகிடுச்சு. அண்ட் இங்கே கட்டி வச்சுருக்கோம் பாருங்கள் வாழை மரம். ரீசெண்டாக தான் இங்கே வந்து இங்கேருந்து நான் அறுத்துது. இங்கேருந்து தட் வாழைப்பூ வந்து எடுத்தோம் இங்கேருந்து. நான் அவங்ககிட்ட சொல்லியிருந்த மாதிரி இஃப் டேங்க் ஓவர்ஃப்ளோ ஆனால் கூட மேலேருந்து தண்ணி வந்து இது வழியாக வந்து இதில் போயிட்டு அப்படியே போகும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் வந்து கிளியர் பண்ணிட்டேன். இங்கே வந்து செம பெரிய கல் இருந்தது. அதாவது இவ்வளோ பெரிய கல் இருந்துச்சுங்க. ஸோ இங்கே இப்போதைக்கு திஸ் இஸ் எனஃப். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன லைக் அந்த தென்னை மரத்தை வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணணும்.
கைஸ் பாருங்கள், இந்த இடத்துல வந்து நம்ம கரெக்டாக இது பண்ணியாச்சு, ஆரம்பிச்சிட்டாங்க செடிக்கு. இப்போது நெக்ஸ்ட்டு இதை வந்து எரிக்கணும். அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட வந்து செடி தண்ணி ஊற்றுறதுக்கு வந்து நம்ம வாங்கிக்கிட்டு, பிகாஸ் பெஸ்ட் பார்ட் ஆஃப் கார்டனிங் இஸ் வாட்டரிங் தான். எனக்கு பிடிச்சது. உங்களுக்கு பிடிச்சது என்னன்னு சொல்லுங்கள். இது ஓகே, இது ஆல்மோஸ்ட் இது இருக்குது. இங்கே வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணணும், கொஞ்சம் அதோட அந்த வாலிங்லாம் பண்ணணும். முடிச்சாச்சு, பிரச்சனை இல்லை. வால் கட்டி முடிச்சாச்சு. அதனால தான் ஐயாப்பா வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்குள்ளே நான் குளிச்சிட்ட மாதிரி ஆகிட்டேன். ஸோ ஃபுல்லாக வேர்த்துருச்சு உடம்பு. ஸோ கேஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் வந்து ஃபைனலி இந்த இடத்தையும் இந்த மாதிரி டெவலப் பண்ணியாச்சு. லைக் இன்னும் திஸ் வால் மாதிரி. பாருங்க பாருங்க பாருங்க. என்னால் மாமரத்துக்கு மட்டும் பண்ண முடியல, பிகாஸ் டைம் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்களா டென்ட்டு எல்லாத்துக்கும் தாத்தா வந்து தண்ணி ஊற்றிட்டாரு. பாருங்க, எனக்கு வந்து இந்த இன்னும் லைக் எஸ்பெஷலி இந்த தண்ணி ஊற்றுறது மட்டும் ரொம்ப பிடிக்கும். செடிக்கும் பிடிக்கும், ஆஸ் வெல் அஸ் எனக்கும் பிடிக்கும். இங்கே பாருங்க. ஸோ ஆஸ் நான் வீட்டு சொன்ன மாதிரி அங்கேருந்து சில செடிங்கள்லாம் எடுத்து நாங்கள் வந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டோம். ஸோ அதனால தான் கொஞ்சம் அந்த இடம் வந்து காலியாக தெரியுது. ஆரல்ஸ் அந்த இடமும் கொஞ்சம் ஸ்டஃப்டாக தான் தெரியும். இங்கே பாருங்கள், எங்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டாரு தாத்தா. Come on, zoom. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து எரிக்கிற வேலை மட்டும்தான் இருக்குது. பிகாஸ் ஆஸ் நான் சொன்ன மாதிரி தாத்தா வந்து செடிங்கள் எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றி முடிச்சிட்டாரு. எனக்கு மெயினாக இந்த மண் வாசனை வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த இடத்துல கூட தண்ணி ஊற்றியாச்சு. நம்ம வால் மாதிரி கட்டணும், அந்த இடத்துல ஊற்றியாச்சு. தாத்தா ஊற்றிட்டாரு. ஸோ மெயினாக எனக்கு வந்து இந்த செடி மண் வாசனை வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களில் யாருக்கெல்லாம் மண் வாசனை பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அண்ட் இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரே ஒரு பயம் என்னதுன்னா, இந்த இடத்துல வந்து பாம்பு ஆரல்ஸ் இந்த எலிலாம் இருக்கும். ஸோ அது ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு வந்து பயம் இல்லை. பட் அன்றைக்கி நான் பார்த்தேன், அன்றைக்கி நான் நைட்டு வந்து பார்த்தேன், இந்த இடத்துல இவ்வளோ பெரிய பெருசாக வந்து ஓடுது. அண்ட் அந்த பொந்து கூட சமோட் லைக் இங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஒரு நாள் டிஸ்போஸ் பண்ணணும். அதையும் நான் வந்து காமிக்கிறேன். லாஸ்ட்டாக நம்ம வந்து இந்த இடத்துல திஸ் ட்ரை வேஸ்ட்டெல்லாம் எரிச்சிடலாம். மீன்ஸ் பயோ வேஸ்ட், ட்ரை வேஸ்ட், ஓகே, எக்ஸட்ரா எக்ஸட்ரா. இப்போ இன்னும் நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் மட்டும் இல்லை, நிறையவே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வீடியோ, என்டர்டெயின்மெண்ட் வீடியோ, கேமிங் வீடியோ, டிசிஜி வீடியோ, எக்ஸட்ரா 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 வரும். ஸோ கைஸ், காற்றடிக்கும் போது எப்போவுமே பற்ற வைக்கக்கூடாது. அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் காற்றடிக்கும் போது இன்னும் இஃப் ஆப்போசிட்டில் காற்று வருதுனாலோ ஆரல்ஸ் எந்த சைடில் தான் காற்று வந்தாலும் தயவுசெய்து நெருப்பு வந்து பற்ற வைக்காதீங்க. அண்ட் அட் த சேம் டைம் பக்கத்தில் ஏதாச்சும் வெஹிக்கிள் இருந்தாலும் தயவுசெய்து வந்து நெருப்பு பற்ற வைக்காதீங்க காற்றடிக்கும்னு சொல்கிறேன். பிகாஸ் ஏதாச்சும் பறந்து போய் இன்னொன்று எதையாச்சும் பட்டு ரொம்பவே ஒரு சீரியஸ் இஷ்யூ ஆகக்கூடாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். பக்கத்தில் எப்பவுமே ஒரு பக்கெட் தண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் அதுக்கு பாருங்கள், சொல்லி வாய முடியல, அதுக்குள்ளே எப்படி காற்றடிச்சு பாருங்க. என்னன்னு தெரியல, வெயில் அடிக்குது, காற்று அடிக்குது.
ஸோ கைஸ் நான் வந்து ஒரே ஒரு மேஸ்டிக் தான் யூஸ் பண்ணேன். as நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் எந்த விதமான எடிட்டுமே பண்ணியிருக்க மாட்டேன். ஓகே, நேருக்கு வந்து ஆரம்பிச்சிருச்சு. லெட்ஸ் see what happens. ஏன்டா இப்படி நெருப்பு கொளுத்தி வைக்கல? நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நிறையவே விஷயத்தில் வந்து நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸஸ், அதனால் சொல்கிறேன். தயவுசெய்து இந்த மாதிரி ஒரு கட்டை வச்சுக்கோங்க. பிகாஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் வந்து என்னது ஃபுல்லாக கரையாக வந்த கட்டை, ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஃபயர் இந்த மாதிரி கற்றுக்கிறதுலாம் நான் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸில் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. லைக் ஒரே மேட்ச் குச்சியில் வந்து யூ ஹேவ் டு மேக் ஃபயர். இந்த மாதிரி கொட்டாங்கச்சி போடும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். பிகாஸ் எப்போ வேணாலும் வெடிக்கும். இது பார்த்தீங்களா, மெதுவாக அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. இந்த கொட்டாங்குச்சி மட்டும் பாருங்களேன், எரிஞ்சிருச்சு. எல்லாம் அந்த சைடு மட்டும் தான் பாக்கி இருக்குது. வெல், இப்போ நான் அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த மாதிரி ஓவராக பற்றிக்கிச்சுன்னு வைங்களேன், நீங்கள் வந்து இந்த மாதிரி இலையை போட்டு ஆல்மோஸ்ட் கவர் பண்ண பாருங்கள் நண்பர்களே. ஆஸ் நான் அவங்ககிட்ட சொன்ன மாதிரி இந்த சைடு இந்த பக்கம், அதாவது என்ன ஃபேஸ் பண்ணி காற்று அடிக்குது. ஸோ தயவுசெய்து அந்த மாதிரி மட்டும் நிற்கக்கூடாது எப்போவுமே. இந்த குச்சி பற்றிக்கிச்சு, நெருப்பே வந்துருச்சு. ஸோ இந்த பக்கம் வந்து கொஞ்சம் ஹை, இந்த பக்கம் நல்லா நெருப்பு இருக்கிறதுனால அம்மா பரப்பி விடணும். பிகாஸ் அது வந்து பெரிய ஃப்ளேம் ஆகிறத தடுக்கும். கைஸ் பாருங்கள், எல்லாம் எரிஞ்சு முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 5% தான் பாக்கி இருக்குதுன்னு நினைக்கிறேன். மிச்சபடி எல்லாமே எரிஞ்சிருச்சு. போர்ஷன் எரிஞ்சிருச்சுன்னா கம்ப்ளீட். சரி, ஓகே. ஸோ இந்த குச்சி சும்மா தானே இருக்குது, அவ்வளோதான் எரிஞ்சு முடிஞ்சிச்சு. நம்ம இந்த ஒச்சி இதையும் போட்டுடலாம். பிகாஸ் கரையான் வந்தது வச்சுக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதனால தூக்கி போட்டுடலாம். ஓகே, எல்லாமே எரிஞ்சு முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ கரெக்டாக 6:03 ஆகுது. இங்கே பாருங்க, இது மட்டும்தான் எரிஞ்சிட்டு இருக்குது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம், போய் மோட்டர் போட்டுட்டு ஜஸ்ட் போய் தண்ணி ஊற்றிட்டு, பைப்பு வேறு எடுத்து வைக்கல. பைப்பு அப்படியே ஊற்றுனதோடு சரி, எடுத்து வைக்கல. ஸோ பைப்பை சுருட்டி வைக்கணும். சுருட்டி வச்சுட்டு இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாஷ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த எக்யூப்மெண்ட்ஸ் தூக்கி நான் வந்து அம்மா தண்ணி அணைச்சிடலாம். ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, பாய் ஃபயர். எப்படியோ நாளைக்கு அடிக்க போகிற வெயிலில் மறுபடியும் இன்னும் ட்ரை ஆக தான் போகுது. ஆனாலும் சரி, தயவு செய்து ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் ஒரு ஃபயர் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அணைஞ்சு முடிஞ்சிருச்சான்ட்டு நீங்கள் வந்து என்ஷூர் பண்ணிக்கோங்க. பிகாஸ் போன வாட்டி நான் வந்து ஏற்றின நெருப்பு வந்து மிட் நைட் வரையும் நான் ஃபுல்லாக எரிஞ்சிக்கிட்டே இருந்தது. அது இந்த தென்னை கொட்டாங்குச்சிலாம் எரிஞ்சிக்கிட்டே இருந்தது. அதனால தான், அதுவும் இல்லை. ஸோ இந்த ரெட்டு கலரில் இருக்குதுல்ல, இதெல்லாம் ஃபுல்லாக மண். இதெல்லாம் வந்து எதுக்குள்ளே திரும்ப இருந்துச்சு, அந்த கட்டைங்க இருக்குதுல்ல, இந்த கரையான் போய் எல்லாம் நாசம் பண்ணுறச்சு. ஸோ அதெல்லாம் இதில் இருக்குது, சரிதா? இது க்ளீன் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ ஆல் டன். அணைஞ்சு போ. கொஞ்சம் தோன்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ இல்லை, நாளைக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிவிட்டு, லைக் பைப் ஆஃப் பண்ணிவிட்டு, நான் வந்து மோட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சுருட்டி வச்சுட்டு வீடியோ முடிச்சிடலாம். ஏன்னா ரொம்ப லாங்காக போயிட்டு இருக்குதுல்ல, அதனால். ஸோ க்ளவுஸ் வந்து இங்கே தொங்க போட்டுடலாம். அது பாட்டுன்னு இருக்கும். நாளைக்கு அடிக்கிற வெயிலில் காஞ்சு போயிடும். ஓகே, ஸோ எல்லாம் பர்ன் அவுட் ஆகி முடிஞ்சாச்சு. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து இதோட வந்து நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இது வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்ததுன்னா, ஆர்எல்ஸ் நான் இதில் கார்டனில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ பிகாஸ் வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்ருக்குற நீங்கள் கூட மைட் பி கார்டனிங்கில் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம்.
ஸோ அதனால தான் நான் வந்து சொல்கிறேன், கேட்குறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியாஸ் இருக்குதா, கார்டனை வந்து எப்படி டெக்கரேட் பண்ணுறோன்ற ஐடியாஸ் வந்து இருக்குதான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க. நீங்கள் கார்டன் லவர்ஸாக இருந்தால், நீங்கள் பிளான்ட் லவராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் நாளைக்கு சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப் மிஸ்டர் அஃபிஷியல். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், ஆல் இஸ் வெல், டாட்டா, பை பை.